ஹாய்! ஒரு உப்புருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு காலத்தில் ஸ்நாக்ஸ் எங்கள் ஊர்லலாம் இருக்க சொல்ல நாங்கள் ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டோம். நம்ம இப்போ டின்னராக செய்கிறோம். ஏன்னா அது டின்னரே பரவாயில்லைங்க, நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து தேங்காய் போட்டு தான் செய்வோம். வீட்டில் நிறைய தேங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி தேங்காவையும் ஃபஸ்ட்டு நான் வந்து 1½ டம்ளரோ என்னமோ போட்டிருக்கேன். இட்லி ரைஸ் தான். தேங்காவை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை முடி தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை நல்லா போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரைஸ் ஊற வச்சுருப்போம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதும். அதை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைய வேண்டாம், கொரன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்ல காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கத்திரியில் நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அது உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயப்பொடி போட்டுக்கணும், அவ்வளோதான். இது அந்த நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த காஞ்ச மிளகா. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்றச்சு அது காஞ்ச மிளகா நிறைய இருக்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் அப்படி பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப காரம் சாப்பிடாதவங்க நீங்கள் நிறைய பேர் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை, பண்ணலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறது. இது வந்து நல்லா புலன்னு வரும். உப்புமா மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்ச மாவை வந்து அதில் ஊற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இதில் பெருங்காய பொடியெல்லாம் போட்டுருவோம் இல்லையா, அதை டைட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ண வேண்டாம். உருண்டை பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தொட்டுக்கன்னு நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுக்கு அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுனால ரொம்ப பிடிக்குமா, அதனால். பட் நீங்கள் தொட்டுக்கணுன்னா கார சட்னி பண்ணி வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சட்னி தொட்டு சாப்பிட்லங்க. அதனால் உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள்.